மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித நோன்புகளின் வழியாக கிறிஸ்தவ வாழ்வின் போராட்டத்தை தொடங்க எங்களுக்கு உதவியருளும். அதனால் ஆன்மீக தீமைகளுக்கு எதிராக நாங்கள் போரிட்டு தன்னடக்கத்தின் உதவியால் காக்க பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நீங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொள்ளுங்கள். இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 12 முதல் 18 முடிய. ஆண்டவரே பேசும், ஆண்டவரே பேசும். ஆண்டவர் கூறுகிறார், இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர், நீடிய பொறுமையுள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். ஒருவேளை அவர் தம் மனத்தை மாற்றிக்கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு தானிய படையலையும் நீர்ம படையலையும் நீங்கள் அளிக்குமாறு உங்களுக்கு ஆசி வழங்குவார். இதை யார் அறிவார்? சீயோனில் எக்காலம் ஊதி எச்சரியுங்கள், புனிதமான உண்ணா நோன்புக்கென நாள் குறியுங்கள். வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள், மக்களை திரண்டு வரச் செய்யுங்கள். புனித கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள், முதியோரை கூடி வர செய்யுங்கள். பிள்ளைகளையும் பால் குடிக்கும் குழந்தைகளையும் ஒரு சேர கூட்டுங்கள். மணமகன் தன் அறையை விட்டு வெளியேறட்டும், மணமகள் தன் மஞ்சத்தை விட்டு புறப்படட்டும். ஆண்டவரின் ஊழியர்களாகிய குருக்கள் கோவில் மண்டபத்திற்கும் பணிபீடத்திற்கும் இடையே நின்று அழுத வண்ணம், ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் கொள்ளும், உமது உரிமை சொத்தை வேற்றினத்தார் நடுவில் நிந்தைக்கும் பழிச்சொல்லுக்கும் ஆளாக்காதீர் என சொல்வார்களாக. அவர்களுடைய கடவுள் எங்கே என வேற்றினத்தார் கூறவும் வேண்டாமோ? அப்பொழுது ஆண்டவர் தம் நாட்டின் மேல் பேரார்வம் கொண்டு தம் மக்கள் மீது கருணை காட்டினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பக்கம் 386, பக்கம் 386. செய்வாய் நான்
கடவுளோடு ஒப்புரவாகுங்கள், இதுவே தகுந்த காலம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வசனங்கள் 20 முதல் அதிகாரம் 6 இறை வசனங்கள் 2 வரை. ஆண்டவரே பேசும், ஆண்டவரே பேசும். சகோதரர் சகோதரிகளே, நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாய் இருக்கிறோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவமறியாத அவரை பாவநிலை ஏற்கச் செய்தார். நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதிகாரம் 6. தகுந்த வேளையில் நான் உமக்கு பதில் அளித்தேன், விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்தேன் என கடவுள் கூறுகிறார். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6. இறை வார்த்தைகள் 1 தொடக்கம் 6 வரை மற்றும் 16 18 வரை. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இல்லையென்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும் பொழுது உங்களை பற்றி தம்பட்டம் படிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்கள் வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாக இருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள் அறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும் பொழுது வெளிவேடக்காரரை போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும் பொழுது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது. மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. சபை உரையாளர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். திருவருகை காலம், பொது காலம், தவக்காலம், பாஸ்கா காலம் என்று நாம் வழிபாட்டு ஆண்டை பிரிக்கின்றோம். இறையியலார்கள் இந்த காலத்தை வரலாற்று காலம் குரோனோஸ் என்றும் அருளின் காலம் கெய்ரோஸ் என்றும் இரண்டாக பிரிக்கின்றார்கள். இன்று நாம் சாம்பல் புதன் விழாவை நாம் சிறப்பு செய்கின்றோம். இந்த சாம்பல் புதனிலிருந்து இயேசுவினுடைய உயிர்ப்பு வரை 40 நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தவக்காலம். இந்த தவக்காலம்தான் அருளின் காலம். இந்த கைரோஸ் அருளின் காலம் என்று அருமையாக இதற்கு ஒரு தனித்துவம் கொடுத்து இதை சிறப்பு செய்ய அழைப்பு விடுக்கிறார்கள். ஆம், இந்த தவக்காலம் நமக்கு ஒரு அருளின் காலம். எப்படிப்பட்ட விதத்தில் இது அருளாக மாறுகிறது, அருளின் காலமாக இருக்கிறது? 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் நாம் வாசித்தோம், இதுவே தகுந்த காலம், இதுவே தகுந்த காலம் என்று நாம் சொல்லுவதை பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு நற்செய்தியிலே சொல்லுகிறார், மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 13வது வசனம், நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று கூறுகிறார். பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று கூறுகிறார். எனவே நாம் அனைவரும் வலுவற்றவர்கள், பலவீனர்கள், பாவிகள். எனவே நம்மை ஆண்டவர் அழைக்க வருகின்றார். என்னிடம் திரும்பி வா, உங்கள் ஆண்டைகளை அல்ல இதயத்தை கிரித்து கொண்டு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்று இன்றைய முதல் வாசகத்திலே யோவேல் இறைவாக்கினர் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்தோம். எனவே ஆண்டவரிடம் திரும்பி வரக்கூடிய ஒரு காலம், பாவிகளாகி நம்மை அழைக்கின்றார். எனவே நாம் மனம் மாறி ஆண்டவரோடு ஒப்புரவாகக்கூடிய ஒரு காலம்தான் இந்த அருளின் காலமாக இருக்கிறது. இந்த அருளின் காலம் 3 நிலைகளிலே சொல்லப்படுகிறது. ஒன்று ஆயத்தப்படுத்துதல், தயாரிப்பு காலம். தொடக்க காலத்திலே திருமுழுக்கு பெறுகின்றவர்களுக்கு இது ஒரு தயாரிப்பு காலம். சாம்பல் புதனிலிருந்து இந்த ஆண்டவனுடைய பாஸ்கா காலம் வரை, உயிர்ப்பு காலம் வரை 40 நாட்கள் அவர்கள் தயாரிக்க வேண்டும், ஆயத்தமாக வேண்டும். அதன் பிறகு பாஸ்கா உயிர்ப்பு ஞாயிறு திருப்பலியிலே அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கப்படும். இதுதான் அந்த காலத்திலே. எனவே 40 நாட்கள் இது ஒரு தயாரிப்பாக எடுக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது அது மாற்றப்பட்டு மற்ற நாட்களிலே நாம் திருமுழுக்கு கொடுக்கலாம். இந்த தயாரிப்பு காலம் இப்பொழுது உள்ள காலகட்டத்திலே திருவழிப்பாட்டு எண் 109 கூறுவது போல இறை வார்த்தையை ஊன்றி இந்த 40 நாட்கள், அதே போல இறைவேண்டலில் பங்கு கொண்டு நம்பிக்கை கொண்டோர் பாஸ்கா மறைபொருளை கொண்டாட, அந்த உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாட தவக்காலம் மக்களை ஆயத்தப்படுத்துகிறது என்று சொல்லுகிறது. அத்தோடு மட்டுமல்லாமல் இந்த தவக்காலத்தில் இந்த 40 நாட்கள் 3 தூண்கள் என்று சொல்லுகிறோம். நாம் செய்ய வேண்டிய 3 தூண்கள், ஜெபம், தவம், தர்மம். இவற்றின் மூலமாக நம்மையே நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வது. ஜெபத்திலே அதிக நேரம் நிலைத்திருப்பது, சிலுவை பாதை, இறையிறக்க ஜெபமாலை, இன்னும் நற்செய்தி கூட்டங்கள், தனிப்பட்ட ஜெபங்கள், இப்படி பங்கெடுப்பதன் மூலமாக நாம் ஜெபத்திலே அதிக நேரம் ஆண்டவரோடு செலவழிப்பதன் மூலமாக இது ஒரு தயாரிப்பாக மாறுகிறது. அதே போல தவம், நோன்பு இருத்தல், உடலினுடைய ஆசைகள், உடல் பசி, ஆன்ம பசி, இவைகளை நாம் தியாகம் செய்தல், அந்த பசியை நாம் குறைத்து கொள்ளுதல், அதிலிருந்து நாம் விலகி இருத்தல். அளவுக்கு அதிகமான சாப்பாடு நிறைய நாம் விரும்புகிறோம், கண்ணை கவரக்கூடிய விதத்திலே உணவு, ஆனால் கொஞ்சம் அதை விலங்கி இருக்கலாம், அதை தவிர்த்திருக்கலாம். எனவேதான் 40 நாட்களும் அசைவ உணவுகளை தவிர்த்திருத்துதல். நமக்கு அசைவ உணவு என்றால் ரொம்ப பிடிக்கும். எனவே நமக்கு ரொம்ப பிடிக்கக்கூடிய, நாம் விரும்பக்கூடிய, நமக்கு ஆசையாக இருக்கக்கூடிய அந்த செயல்பாடுகளிலிருந்து விலகி இருப்பது, அதுதான் தவம். அதே போல சில கஷ்டங்களை, ஆன்மீக தவம், ஆன்மீக நோன்பு என்றால் என்ன? சில கஷ்டங்கள், நோய் நொடிகளாக இருக்கலாம், அல்லது பாரங்களாக இருக்கலாம், வலிகளாக இருக்கலாம், வேதனைகளாக இருக்கலாம். இதை நாம் ஏற்றுக்கொள்வது, ஆண்டவருடைய பாடுகளோடு நம்மையே பங்கெடுத்துக் கொள்வது. என்னை பின் செல்ல விரும்பும் எவரும் தம் சிலுவையை தூக்கி கொண்டு நாள்தோறும் என்னை பின் செல்லட்டும். எனவே அன்றாட சிலுவைகள், அன்றாட பாரங்கள், வேதனைகள், மற்றவர்கள் நமக்கு எதிராக செய்யக்கூடிய காயங்கள், இன்னும் நிறைய மூலமாக நாம் ஏற்படுத்தக்கூடிய காயங்களை நாம் தாங்கிக் கொள்வது, இது மற்றவர்களுடைய ஒரு ஆன்ம ஈடேற்றத்திற்காக, இது ஆண்டவருடைய பாடுகளில் நான் பங்கெடுக்கிறேன் என்ற ஒரு விதத்திலே இந்த தவம், இந்த நோன்பு
நமக்கு பார்க்கப்படுகிறது. மூன்றாவது, அறச்செயல்கள் செய்தல், தர்மம் செய்தல், பிறர் நல செயல்கள் செய்தல். இதன் மூலமாக இந்த திருச்சபையினுடைய 3 தூண்கள், இதன் மூலமாக நாம் இந்த காலத்தை நாம் நல்ல முறையிலே தயாரிக்கிறோம். எனவே இது அருளின் காலமாக இது மாறுகிறது. இது ஒரு அருளின் காலமாக இந்த செயல்களில் ஈடுபடும் பொழுது அது மாறுகிறது. இரண்டாவது, இது எப்படி ஒரு அருளின் காலம்? ஒப்புரவாகுதல். நம் சகோதர சகோதரிகளோடு நாம் ஒப்புரவாகுகிறோம். எவ்வளவோ மன பிரச்சனைகள் இருக்கலாம், கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், நாம் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து கிடக்கலாம். எனவே இந்த அருளின் காலத்திலே நாம் உறவை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு காலம், அவர்களோடு நட்புறவை ஏற்படுத்தி கொண்டு நாம் சிறப்பான ஒரு விதத்திலே, அதே போல ஆண்டவரோடும் ஒப்புரவாகக்கூடிய ஒரு காலம். அதைத்தான் 2ஆம் வாசகத்திலே நாம் வாசித்தோம். வாருங்கள், ஆண்டவரோடு நாம் ஒப்புரவாகுவோம் என்று. எனவே நம்மோடு வாழ்கின்ற சகோதர சகோதரிகளோடும் ஆண்டவரோடும் நமது உறவை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அருளின் காலம், தவக்காலம். அடுத்ததாக நமது குற்றங்கள், நமது தவறுகள், இதை குறைத்து கொள்வது, இதிலிருந்து விலகி இருப்பது, இதை அறவே நான் செய்ய மாட்டேன் என்று முடிவெடுப்பது. பாவிகளை அழைக்க வந்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எனவே இந்த பாவத்திலிருந்து விலகி, இந்த பாவத்திற்கு முட்டுக்கட்டை போட்டு நமது உள்ளத்தை தூய்மையாக, ஒரு வெண்மையான உள்ளமாக, பாஸ்கா மறைபொருள் ஆண்டவர் இயேசு உயிர்ப்பின் பொழுது நாம் அதை நமக்கு கொடுக்க வேண்டும். எனவே அதுதான் இந்த மனமாற்றம், பாவத்திற்காக மனமிறந்து. எனவே இத்தகைய விதத்திலே இந்த தவக்காலத்தை அருளின் காலமாக நாம் மாற்ற நாம் அழைக்கப்படுகிறோம். 40 நாட்கள். ஏன் இந்த 40 நாட்கள்? இன்ற சாம்பல் புதனோடு தொடங்கி பெரிய வியாழன் திருவெளிப்பாடு வரை ஞாயிற்றுக்கிழமைகள் நீங்களாக 40 நாட்கள் இந்த அருளின் காலம் என்று திருச்சபை நமக்கு வகுத்திருக்கிறது. விவிலியத்தின்படி 40 என்கின்ற எண் ஒரு முழுமையான எண். விவிலியத்திலே நாம் 6 நிலைகளிலே இந்த 40 என்பதை நாம் பார்க்கலாம். நோவாவின் காலத்திலே மக்கள் பாவம் செய்தார்கள். எனவே அதிலிருந்து மனமாற வேண்டும். ஒரு படைப்பு மறுசீரமைக்கப்படுகிறது. எனவே என்ன செய்கிறார்? 40 பகலும் 40 இரவும் பெரும் மழை பொழிய செய்கிறார். தொடக்க நூல் 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த 40 நாட்கள் வெள்ளம் என்பது மனுஷனுடைய ஒரு வாழ்க்கையை மாற்றுவதற்காக, உலக படைப்பு சீர்கட்டு விட்டது, பழுதடைந்து விட்டது. எனவே அது தூய்மைப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக இந்த 40 நாள் இரவு பகல் பெருமழை பெருவெள்ளம். இரண்டாவதாக மோசேயினுடைய உடன்படிக்கையினுடைய வார்த்தைகளான 10 கட்டளைகள். 10 கட்டளைகளை பெறுவதற்கு முன்பாக மோசே 40 பகலும் 40 இரவும் உணவு உண்ணாமல், உண்ணா நோன்பிருந்து தண்ணீர் கூட பருகாமல் சீனாய் மலையிலே தங்கி இருக்கிறார், ஆயத்தமாக இருக்கிறார். அந்த 10 கட்டளைகளை பெறுவதற்காக அந்த உடன்படிக்கை, மோசேயோடு செய்து கொண்ட உடன்படிக்கையின் அடையாளம் இந்த 10 கட்டளை. மோசே இஸ்ரேல் மக்கள் ஒருங்கிணைந்து ஒழுக்க நெறிகளை பின்பற்றுவதனுடைய அடையாளம் இந்த 10 கட்டளைகள். அவர்களுக்கு கடவுள் இல்லை, சமயம் இல்லை, ஒழுங்குகள் இல்லை. இதுதான் இந்த 10 கட்டளைகள். எனவே அப்படிப்பட்ட அந்த 10 கட்டளைகளை பெறுவதற்கு மோசே 40 இரவும் 40 பகலும் உண்ணா நோன்பிருந்து அதை பெற்றுக்கொண்டு மக்களுக்கு கொடுக்கிறார். விடுதலை பயணம் 24:18வது வசனத்திலே நாம் இதை பார்க்கின்றோம். மூன்றாவதாக இஸ்ரேல் மக்கள் வாக்களிக்கப்பட்ட கானான் நாட்டை அடைவதற்கு 40 ஆண்டுகள் பாலை நிலத்திலே அலைந்து திரிந்தார்கள். எண்ணிக்கை நூல் 14ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே பார்க்கிறோம். 40 ஆண்டுகள் பல்வேறு சோதனைகள், சாதனைகள், இடர்கள், மேடுகள், பள்ளங்கள், பல்வேறு விதமான நிலைகளிலே அந்த ஒரு பயணம். கானான் நாட்டு, வாக்களிக்கப்பட்ட நாட்டை அடைவதற்காக அவர்கள் தயாரிக்க வேண்டும். இது ஒரு அருளின் ஒரு காலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த 40 ஆண்டுகள். நான்காவதாக இறைவாக்கினர் எலியா இறைவனின் மலையாகிய ஓரேபை அடைய 40 பகலும் 40 இரவும் அவர் நடந்தார் கால்நடையாக. 1 அரசல் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஓரேபு மலையிலே இந்த 40 நாள் அவர் நடந்து சென்றதால் தான் அவருடைய வாழ்விலே ஒரு மனமாற்றம் அடைகிறது. அவருடைய வாழ்விலே ஒரு வெறுப்பு, சலிப்பு, ஆண்டவரை விட்டு விலகி செல்லக்கூடிய ஒரு மனநிலையில் இருந்தால், ஆனால் இந்த 40 நாட்கள் நடந்து ஓரேபு மலையிலே அடையும் பொழுது ஆண்டவருடைய ஒரு காட்சியை கண்டார். ஆண்டவரிடம் இருந்த ஒரு வார்த்தையை கண்டார். என் மக்கள் இரக்கம் கொள்ள வேண்டும், அதே போல
நீயும் சென்று அவர்களுக்கு இரக்கத்தை அறிவி என்று சொல்லி எலியாவுக்கு அவருடைய வாழ்வில் ஏற்பட்ட ஒரு மனச்சஞ்சலம், மன போராட்டத்தை நீக்கி புத்துணர்ச்சி பெறக்கூடியதாக இந்த 40 நாட்கள் இருந்தது. 5வதாக இறைவாக்கினர் யோனா அவருடைய இறை வார்த்தையை கேட்டு 40 நாளிலே இன்னும் நினிவே அழிக்கப்படும் என்று அவர் இறை வார்த்தை உரைக்கிறார். எனவே நினிவே நகர மக்கள் நோன்பு இருக்கிறார்கள். யோனா 3:4 நாம் பார்க்கின்றோம். எனவே இங்கு இந்த 40 நாட்கள் என்பது ஒரு காலக்கெடு, ஒரு அருள், ஒரு கிரேஸ் பீரியட். 40 நாள் இருக்குது, அதுக்குள்ள நீ மனமாறிரு, உன்னுடைய பாவத்தை விட்டு விலகிரு அப்படின்னு சொல்லி நினிவே மக்களுக்கு அவர் இறைவாக்கு உரைக்கின்றார். எனவே அப்படி அது பார்க்கப்படுகிறது. 6வதாக இயேசு தனது பொது பணியை துவங்குவதற்கு முன்பாக பாலை நிலத்திலே 40 இரவும் பகலும் அவர் நோன்பு இருக்கிறார். தன்னுடைய பணி வாழ்வை ஆரம்பிக்க போகிறார். அது எவ்வளவு ஒரு கடினமானது. எனவே அதற்கு தயாரிப்பாக, அதற்கு ஒரு புத்துணர்ச்சி பெறும் விதமாக பாலைவனத்திலே இந்த 40 நாட்கள் உண்ணா நோன்பிருந்து ஆண்டவரிடம் தனித்திருந்து ஜபத்திலே அவர் ஈடுபடுகின்றார். மத்தேயு நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 1-2 வரை மற்றும் மார்க்கு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 12-13, லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 1-2 நாம் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான இந்த 40 நாட்கள் அருளின் காலம். இது ஒரு கிரேஸ் பீரியட் நமக்கு கொடுத்திருக்கிறது. இதோ உனக்கு கொடுத்திருக்கூடிய ஒரு கால அவகாசம், ஒரு காலக்கெடு. இந்த 40 நாள் கொடுத்திருக்கிறேன், நீ பயன்படுத்திக்க. உன் வாழ்க்கையை சீரமைத்துக்கொள், நீ மனமாறிக்கொள், ஆண்டவரிடம் திரும்பி வா, என்னிடம் திரும்பி வா என்று அழைப்பு விடுக்கின்ற இந்த அருளின் காலமாகி இந்த 40 நாட்கள் நாம் ஆண்டவரோடு இணைந்திருப்போம். நல்ல ஒரு வாழ்க்கையை, புதிய இந்த ஒரு தவக்காலம் ஒரு சிறப்பான காலமாக மாற, அருளின் காலமாக மாற தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, இப்பொழுது இத்திருவழிபாட்டின் மிக முக்கியமான நிகழ்விற்குள் நாம் நுழைகிறோம். நமது நெற்றியில் பூசப்படவிருக்கும் இந்த சாம்பல் வெறும் சடங்கு அல்ல. இது நாம் இறைவனின் முன்னிலையில் நம்முடைய சிறுமையையும் பாவ நிலையையும் தாழ்மையுடன் ஒத்துக்கொள்ளும் ஒரு விசுவாச அடையாளம். மண்ணாய் இருக்கின்றாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்ற வார்த்தைகள் இவ்வுலக வாழ்வின் நிலையாமையை நமக்கு உணர்த்தி நிலையான இறைவாழ்வை நோக்கி நம்மை திருப்புகின்றன. இந்த திருநீற்றை புனிதப்படுத்தும் வேளையில் நம்முடைய பழைய பாவ இயல்புகள் சுட்டரிக்கப்படவும் நம் உள்ளம் தூய்மை பெறவும் உருக்கமாக மன்றாடுவோம். நாம் ஒவ்வொருவரும் சாம்பலை பெற்றுக்கொள்ளும்போது மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்ற அழைப்பிற்கு இதயபூர்வமாக பதிலளிப்போம். இந்த அடையாளம் நம்மை கிறிஸ்துவின் சிலுவை பாதையில் பயணிக்கவும் உண்மையான மனமாற்றத்தின் வழியாக புதிய மனிதர்களாக உயிர்த்தெழவும் நமக்கு வலிமை அளிக்கட்டும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தந்தையாம் கடவுளை நோக்கி பணிவுடன் மன்றாடுவோம். தவத்தின் அடையாளமாக நம் தலைகளின் மீது இடப்படும் இந்த திருநீற்றை புனிதப்படுத்த அவர் இரக்கம் கொள்வாராக. என்றும் வாழும் எல்லாமலை இறைவா, எங்கள் தாழ்ச்சியின் பொருட்டு நீர் மனம் இறங்குகிறீர், பரிகாரங்களினால் மகிழ்கின்றீர். பக்தியுள்ள எங்கள் மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்தரலும். இந்த சாம்பலை பூசிக்கொள்ளும் அடியார்கள் மீது உமது ஆசியின் அருளை கனிவுடன் பொழிந்தருள வேண்டும் என்று மன்றாடுகிறோம். அதனால் நாங்கள் தவக்காலத்தின் தவ முயற்சிகளை பின்பற்றி திருமகனின் பாஸ்கா மறை நிகழ்வை கொண்டாடவும் தூய்மைப்படுத்தப்பட்ட மனதுடன் வாழவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென்.
தேடும் மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய் மண்ணுக்கு திரும்புவாய் மறவாதே என்றும் மறவாதே மறவாதே மனிதனே மரணம் வருவதை மனிதன் அறிவானோ மரணம் வருவதை மனிதன் அறிவானோ தருணம் இதுவென இறைவன் அழைப்பானோ மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய் மண்ணுக்கு திரும்புவாய் மறவாதே என்றும் மறவாதே மறவாதே மனிதனே நாங்கள் அப்பத்தை பெற்றுக்கொண்ட வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். ஆண்டவரே, நிறைவாக போற்றுகிறோம். மறுபடியும் நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை வாழ்வழிக்கும் பானமாக மாறும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தவ காலத்தின் தொடக்கமாக அமையும் இப்பலியை சிறப்பாக உமக்கு ஒப்பு கொடுக்க உம்மை வேண்டுகிறோம். தவ செயல்களாலும் பிறர் அன்பு செயல்களாலும் நாங்கள் தீய ஆசைகளை அடக்குவோமாக. இவ்வாறு பாவத்திலிருந்து தூய்மை பெற்றுவும் திருமகனின் பாடுகளை ஆர்வமுடன் கொண்டாட தகுதியுள்ளவர்களாக திகழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது பேரருளாலும் நம்பிக்கையாளர் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைபொருளை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க செய்கின்றேன். அதனால் பக்தி உள்ள வேண்டல்களிலும் அன்பு செயலிலும் அவர்கள் மென்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்திரளிக்கும் மறை நிகழ்வுகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்குரிய அருளை நிறைவாக பெற செய்கின்றேன். ஆகவே வானதுதர் புனிதர் அனைவரோடு சேர்ந்து நாங்களது மகிமை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: கடவுளமானவர், விண்ண
உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. நாங்கள் அப்பத்தை பெற்றுக்கொண்ட வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். வாழ்வழிக்கும் பானமாக மாறும். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவேற்கும் திருஅவை நினைவு கூர்ந்தொள்ளும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநடியினர் ஆகிய அனைவரோடும் திருஅவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் ஒரு திருமுக ஒளியின் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்கோந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகும் எப்பொழுதேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டு சொல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் ஒரு திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் வழித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தாரும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தம் என்னை காத்து முடிவில் வாழ்வளிப்பதாக. நாளும் இங்கே
பாலங்கள் நீயாக வேண்டும். தீராத ஆர்வத்தில் நான் தேடி பயிலும் பாடங்கள் நீயாக வேண்டும். மறை பாடங்கள் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே நாளும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும். எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும். அறிவிப்புகள். இன்று தவக்காலத்தின் ஆரம்ப நாள் சாம்பல் புதன். ஒரு சந்தி சுத்த போசனம் அனுசரிக்கப்படும். எனவே இந்த நாளிலே ஒருவேளை உணவை உண்ணாமல் இருப்பது திருச்சபையினுடைய அதிகாரப்பூர்வமான ஒரு கட்டளையாக இருக்கிறது. அதே போல் இந்த 40 நாட்களும் அசைவ உணவை தவிர்த்து காய்கறி உணவுகளை அதிகமாக உண்டு நமது நோன்பிலும் தவத்திலும் இருக்குமாறு திருச்சபை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. தவக்கால உண்டியல் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெறாதவர்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். திருப்பலி முடிந்தவுடனே நமது பங்கிலே அந்தோணியார் கெபியிலே வைத்து அருள் பொருட்கள் விற்பனையாகும். ஜபமாலை, மெழுகுதிரி, சிறுபங்கள், பைபிள் போன்ற காரியங்கள் எல்லாம் நமது பங்கு மக்கள் மற்றும் அருகாமையில் உள்ள பங்குகள் பயன்பெறும் விதமாக இந்த ஒரு அருமையான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே திருப்பலி முடிந்தவுடனே அது அர்ச்சித்து திறந்து வைக்கப்படும். அதிலும் அனைவரும் கலந்துவிட்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். வருகின்ற வெள்ளிக்கிழமை ஞானப்பிராசியார் பட்டணத்திலே சிலுவை பாதை 7 மணிக்கு ஆரம்பமாகும். எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும். எனவே அதை சிறப்பிப்பவர்கள் மாதா சபையினர். வருகின்ற வெள்ளிக்கிழமை சிலுவை பாதை சிறப்பிக்கின்றவர்கள் மாதா சபையினர். எல்லா கிளையூர்களிலும் வார நாட்களிலே சிலுவை பாதை ஜபிக்கிறீர்கள். அதே போல் வெள்ளிக்கிழமை சிறப்பாக அன்பியங்களாக பக்த சபைகளாக இணைந்து நல்ல ஒரு அருமையான பெரிய சிலுவை பாதையாக நல்ல தரமுள்ளதாக நீங்களே ஏற்பாடு செய்து சிறப்பிக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த தவக்காலம் அருளின் காலம். தவம், நோன்பு இன்னும் அறச்செயல்கள் காரணங்களால் நம்மை அணி செய்து கொள்வோம். குறிப்பாக இந்த நாட்களிலே நாம் அதிகமாக தொலைக்காட்சி, அலைபேசிகள், தவறான புரணி பேசுதல்கள், மற்ற காரியங்கள், வீணாக நேரத்தை செலவழித்தல், இவைகளிலிருந்து விலகி ஆண்டவரோடு இணைந்திருக்கக்கூடிய ஜபத்திலே அதிக நேரம் செலவழிக்கக்கூடிய ஒரு காலம். எனவே அதிகமான தியான உரைகள் ஊடகங்களிலே இருக்கிறது. தியான உரைகள், அதே போல் நற்செய்தி கூட்டங்கள். நீங்கள் நடைபெறுகின்ற இடங்களுக்கு செல்லலாம். நமது மங்களகிரி, சிவகலை, முத்தையாபுரம் இன்னும் பல்வேறு இடங்களில் நடக்கக்கூடிய நற்செய்தி கூட்டங்கள் நமது சின்ன கோயிலிலே 3 நாட்கள் நடைபெறும். அது பின்னர் தேதி அறிவிக்கப்படும். 3 நாட்கள் சின்ன கோயில் நடைபெறுகின்ற இப்படி நற்செய்தி கூட்டங்கள், தியான உரைகள் இவைகளிலே அதிகமாக கலந்து கொண்டு இந்த தவக்கால அருளின் காலத்தை ஒரு சிறப்பான காலமாக மாற்ற வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவரும் எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவ்விருந்து எங்களுக்கு உதவ வேண்டுமென உம்மை வேண்டுகிறோம். அதனால் எங்கள் நோன்புகள் உமக்கு ஏற்புடையனவாகி நாங்கள் நலமடைய உதவுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நமது இணையூர் மக்கள் எல்லோருமே நிறைய எண்ணிக்கையிலே கலந்து கொண்டு அழைப்பை ஏற்று கலந்து கொண்டு வந்திருக்கிறீர்கள். உண்மையிலே மிக்க மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். இதே போல இந்த தவ காலத்தில் நடைபெறுகின்ற அனைத்து திருநிகழ்வுகளிலும் அன்போடும் பாசத்தோடும் பங்கு ஆலயத்தில் வந்து கலந்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றேன்.
நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் தீயோரிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.